இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய முதல் வார்த்தை, தந்தையே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே அவர்களை மன்னியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு சிலுவையில் இருக்கும்போது ரோம படைகள், தலைவர்கள், மக்கள், எஜமானர்கள் அவரை நிர்பந்தமாக மரணத்திற்கு தள்ளினர். சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகும் அவரை அவமதித்து பேசினார்கள், துன்புறுத்தினார்கள். ஆனால் இயேசு தன் சொந்த வழியை மறந்து அவர்களை மன்னிக்குமாறு இறைவனிடம் பிரார்த்தித்தார். இயேசுவின் மாபெரும் அன்பும் இரக்கமும். இயேசு கடவுளின் மகன். அவருக்கு சக்தி இருந்தால் கூட கொடுமையை அனுபவித்தார். ஆனால் பழிவாங்கவில்லை. அவரை துன்புறுத்தியவர்களுக்காகவே மன்னிப்பு கேட்டார். இது நம் மீதான அவரது அன்பின் ஒரு அடையாளம். ஒருவரும் நம்மை காயப்படுத்தினாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார். மன்னிப்பு மற்றும் கருணையின் முக்கியத்துவம். மனிதர்களின் பாவங்களை மன்னிக்க இயேசு வந்தார். மனிதரின் இரட்சிப்புக்காக மன்னிப்பு முக்கியமானது. நம்மை தாக்கினாலும் துன்புறுத்தினாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கூறுகிறார். எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் மனமாறினால் கடவுள் மன்னிக்கிறார். மக்களின் அறியாமை. இயேசு கூறியது அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பதன் அர்த்தம், மக்களுக்கு உண்மை புரியவில்லை. அவர்களை வழிநடத்தும் தலைவர்கள் தவறான வழியில் அழைத்து சென்றார்கள். மக்கள் உண்மையான தேவனாக இயேசுவை ஏற்காமல் அவரை எதிர்த்தனர். இது நமக்கு பொருந்தும். பல நேரங்களில் நாம் உண்மையை அறியாமல் தவறான செயல்களை செய்கிறோம். ஆனால் கடவுள் எப்போதும் மன்னிக்க தயாராக இருக்கிறார். இயேசுவின் இரட்சிப்பு பணியின் துவக்கம். மன்னிப்பு என்பது கடவுளின் இரட்சிப்பு திட்டத்தின் முதன்மையான அம்சம். சிலுவையில் இயேசுவின் இரத்தம் பொழியும் போது பாவிகளுக்கான மீட்பு ஏற்படுகிறது. நம்மையும் கடவுள் நிரந்தரமாக மன்னிக்க தயாராக இருக்கிறார். நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை பாடம். மன்னிக்காத மனது எங்களுக்கு பாரமாக இருக்கும். நாம் கடவுளிடம் மன்னிப்பை எதிர்பார்த்தால் நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். துன்பம் இருந்தாலும் பழிவாங்காமல் இயேசுவைப் போலவே இரக்கமுடன் இருக்க வேண்டும். நம் எதிரிகளை பிரார்த்திக்க வேண்டும். அவர்கள் அறியாமலே தீமை செய்கிறார்கள். இயேசுவின் இரக்கத்தையும் கருணையையும் அனுபவிக்க நாமும் அவரை போல நடக்க வேண்டும். முடிவு. இயேசு முதல் வார்த்தையாகவே மன்னிப்பை தேர்வு செய்தார். ஏனெனில் அதுவே நம் இரட்சிப்புக்கான முதல் படி. அவர் போல நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை எப்போதும் மன்னிக்க தயாராக உள்ளார். நம்மை தாக்கும் எதிரிகளுக்கு கூட நல்லதை செய்ய வேண்டும். இயேசுவின் வார்த்தைகள் உலகத்திற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். அவர் தந்த மன்னிப்பு என்ற வார்த்தை நாமும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். ஆமென்.